எகிப்தின் ஜனங்கள் 400 வருஷம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. எவ்வளவு வருஷம்? 400 வருஷம். ஒரு சத்தியத்தை நான் ஒரு பாஸ்டர் மூலம் கேட்கப்பட்டேன், நிறைய கேட்டிருக்கேன், ஆனா இந்த ஒரு டாபிக் நான் கேட்கல. எபிரேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா செக்கச்சேவேன்னு இருப்பாங்க. நீங்க சாரால் 90 வயசு அழகா இருந்துச்சு, அப்படியே இயேசுவின் நாமத்துல அந்த அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ற, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய அபிஷேகம் மீது இறங்குவதாக பிளஸ் பண்றேன். அப்போ ரொம்ப அழகா சாரால பாத்தீங்கன்னா 90 வயசுல அழகியா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு 35 தாண்டினாலே ரொம்ப பீப்பா மாதிரி ஆயிடும். அப்படின்னா நான் சொல்றேன், அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ 90 வயசு அழகியா இருந்ததுன்னா எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்கள ரொம்ப கலர்சாமா. ஆனா பார்வோன் எகிப்துல வச்சு செங்கல் சூளையில சாந்து மிதிக்கிறதுக்கும் அதுக்கான என்ன பண்றாங்க, அந்த கதிர இதா இருக்கிறானுங்க, வைக்கோல் அறுக்கிறதுக்கும் கொண்டு போய் பயன்படுத்தி செங்கல் சூளையில 7 மடங்கு சூளை ஏற்படுத்துறாங்க தெரியுமா? வச்சு அந்த கல்லை, செங்கல் சூளையில பச்சை கல்ல அதை நல்ல கல்லா மாத்தணும், செங்கல் சூளையில கொண்டு போய் அந்த ஹீட்ல கொண்டு போய் இவங்க நிக்கணும். இந்த ஜனங்களை பிசாசு எப்படி அடிமைப்படுத்தினான்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் அவங்கள கொண்டு போய் 7 மடங்கு சூளையில நிக்க வச்சு, வெயில்ல பட்ட பகல்ல சாந்த கால்களால் குலைக்க வைத்து, அந்த கதிர்களை எல்லாம் அந்த இது வைக்கோலை தேடுறதுக்கு ரொம்ப தூரம் போய் தேடி எடுத்துட்டு வந்து 400 வருஷம் பிசாசு கஷ்டப்படுத்திருக்கான். பார்வோன் என்கிறது ஒரு இரும்பு காவல். அவன் அவங்கள கஷ்டப்படுத்திருக்கான். அந்த அழகான ஜனங்களை நீக்குறக்காரங்க மாதிரி மாத்திருக்கிறான். அப்படி அழகா செக்கச்செவேன்னு இருக்கிறவங்க தன்னுடைய வேலைகளால வெயில்லையும் நெருப்பு சூளைகள்லையும் வேலை செஞ்சு அவங்க கலரே மாறிடுச்சு, டார்க்கா மாறிட்டாங்க. அவ்வளவு கொடுமைப்படுத்திருந்தாங்க. அப்ப அந்த 400 வருஷம் அவங்களை அடிமைப்படுத்தி அவங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் யார் தேடி வச்சிருந்தா? பிசாசு தேடி வச்சிருந்தா. ஆனா தேவன் அவர்களை விடுதலை ஆக்கும் போது என்ன நினைச்சா, 400 வருஷமா தேடி வச்சிருந்த வெள்ளி பொன்னையும் நகைகளை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வாங்கணும். அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஸ்பீட் அங்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் ரைட்ல அவர்கள் பஸ்காவை உடைத்து புசித்த போது, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை அங்க பூசின போது, ஒரே நாள் நைட்ல அவங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் உடைய செல்ல சுமர்ல இதுவரைக்கும் உன்னை யாரெல்லாம் உங்களை கட்டி வச்சிருந்தாங்களோ, உங்க பணங்களை திருடி வச்சிருந்தாங்களோ, உங்க செல்வத்தை திருடி வைத்திருந்தார்களோ, பிசாசு உங்களை வேதனையிலும் தரித்திரத்திலையும் பாடுகளிலும் வியாதிகளிலும் பிரச்சனையிலும் போட்டு நசுக்கி வச்சிருந்தாங்களோ, ஆனா தேவன் விடுதலை ஆக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ் நடக்குது. அந்த ஸ்பீடு எங்க நடக்குதுன்னா 400 வருஷம் இல்லாத ஸ்பீடு அது ஒரே நாள் ஸ்பீட் ஆகுது. ஸ்பீட் ஆகி 400 வருஷம் மொத்த சம்பளத்தை ஒரு நாள் எடுக்கிறாங்க. 400 வருஷம் திருடப்பட்ட வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளையும் ஒரே நாள்ல தூக்குறாங்க. தூக்கிட்டு கடவுள் அவங்க அலங்கோலமா அனுப்பல, அலங்கரிச்சு அனுப்புறாரு. நீங்க உங்க பிரயாசத்துல கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், இன்னைக்கு தேவனுடைய ஸ்பீடை ரிலீஸ் பண்ற, தேவனுடைய ஸ்பீட் உங்க மேல வருது. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க நான் ரொம்ப டயர்டு. டெய்லியும் மணிக்கணக்கான அளவுல 12 மணி நேரம் எல்லாம் கிடையாது, 16 மணி நேரம் வேலை செஞ்சிருக்கான். ஆனா அவங்களுக்கான ஆசீர்வாதம் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப நொறுக்கப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா தேவன் ரிலீஸ் பண்ணும் போது நீ போ எல்லாத்தையும் சுதந்திரி, நீ கேளு கொடுப்பான். நான் சொல்றேன், இதுவரைக்கும் அடைக்கப்பட்டிருந்த எல்லா வெள்ளை பொண்ணு ஆஸ்தியும் உங்களோட வருஷம் நாம கடவுள் அந்த அபிஷேகத்தை ரிலீஸ் பண்ற இயேசு நாம. மணவாட்டி எப்படி தெரியுமா இருக்கணும்? இயேசு மணவாளன், மணவாட்டி அலங்கரிக்கப்பட்டணும். அலங்கார மணவாட்டியன் பாட்டே இருக்கு. அப்படின்னா உங்க காதுல, கழுத்துல, மூக்குல, கையில, கால்ல, நீங்க ஓட்டுற வாகனத்துல பாஸ்பரத்தை பாப்பீங்க இயேசு நாம. ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அபிஷேகத்தை வாங்கிக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அலங்கார மணவாட்டிகள்.